லக்ஷ்மி மூவி மேக்ஸஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்குது. நான் டைரக்ட் பண்ணுறேன் இந்த படம். ஜெயம் ரவி, அஞ்சலி இன்னும் ஒரு முன்னணி கதாநாயகி நடிக்கிறாங்க. சூரி ஒரு லீட் ரோல் பண்ணிகிட்ருக்காரு இந்த படத்தில். கேமரா செந்தில், மியூசிக் தமன் பண்ணுறாங்க. ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஒரு காமெடி படம் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறோம். ரவிக்கு ஒரு மாஸ் படமாக இருக்கும், ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்கும். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட 27வது படம். ஜெயம் ரவி சார் எங்கள் படத்தில் 2வது படம் பண்ணுறாரு. டைரக்ஷன் சுராஜ். டைரக்டர் கதை சொன்ன உடனே எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. நல்ல எக்ஸ்ட்ராடினரி காமெடி சப்ஜெக்ட் அது. அதில் ஆஸ் யூஷுவல் அவர் பேட்டர்னில் லவ், ஆக்ஷன் எல்லாமே வச்சுருக்காரு. அஞ்சலி ஒரு ஹீரோயின், இன்னொரு ஹீரோயின்ட்ட பேசின்னு இருக்கோம். முக்கிய அஸ்வின் நடிக்கிறாரு. டெஃபினட்டாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா 27th ப்ராஜெக்ட் இது. இன்னும் டைட்டில் வைக்கல, மிக விரைவில் அனௌன்ஸ் பண்ண படம். சுராஜ் சார் பண்ணுறாரு, ஜெயம் ரவி ஹீரோயின் ஒரு ஹீரோயின் அஞ்சலி, இன்னும் ஹீரோயின் அதுவும் கன்ஃபார்ம் பண்ணல, சீக்கிரமாக கன்ஃபார்ம் பண்ணுவோம். சூரிய சார் பண்ணுறாரு, நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் நானும் ஒரு பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னென்னா அப்பா ப்ரொடக்ஷனில் முரளிசா ப்ரொடக்ஷனில் நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது. ஏன்னா ஒரு நாள் வெளியில் இன்ட்ரோ ஆனதே நான் வெளி படங்கள் தான். ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நான் ஒரு வளர்ந்த ஒரு ஹீரோ கூட தான் நான் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோ ஜெயம் ரவி, அஞ்சலி அவங்களெல்லாம் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சுராஜ் சார் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, ஒரு காமெடிக்கு பேர் போன ஒரு டேரக்டர். எவ்வளோ பேர் வச்சு பண்ணியிருக்கிற, வடிவேல் சார்லேருந்து விவேக் சார்லேருந்து சந்தானம் சார்லேருந்து இப்போ சூரிய வச்சு பண்ணுறாரு. ஸோ அதில் நான் நெக்ஸ்ட் லெவலில் நான் இருக்கேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யூகே செந்தில்குமார். இந்த படம் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் படத்துக்கு நான் நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் இது ஒரு படங்கள். இது இட்ஸ் அ ஃபுல் அண்ட் கமர்ஷியல் காமெடி ஃபிலிம். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் வித் யர் ஃபேமிலி. இந்த படப்பிடிப்புக்காக இந்த செட்டை மிக பிரம்மாண்டமாக போட்டிருக்கோம். திருவாளர் ஜெயம் ரவி அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறார். அவர் எங்கள் நிறுவனத்துக்கு இது 2வது படமாக பண்ணுறார். முதல்ல பண்ணுற படம் தாஸ் மிக சிறந்த வெற்றியை பெற்றது என்பது அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த படமும் மிக சிறப்பான வெற்றியை பெறும். ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைமென்ஷனில் நடிக்கிறாரு. சுராஜ் சார் இயக்குகிறார், தம்மன் அவர்கள் இசையமைத்திருக்கிறாரு. ஒளிப்பதிவு எமது நண்பர் மிஸ்டர் யூகே செந்தில்குமார். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்எம்எம் ப்ரொடியூஸ் பண்ண சுராஜ் சாரை டைரக்ட் பண்ணுறாரு. அஞ்சலி ஹீரோயின். இந்த படம் எனக்கு ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு. ஒரு அமேசிங் டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க, அவங்க கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் ஆக போகிறாங்க. நம்ம சூரி இருக்கார் கூட. ஸோ அதனால் பயங்கர ஒரு காமெடிக்கு நிச்சயமாக பஞ்சமே இருக்காது படத்தில். சுராஜ் சார் படம்னாலே அது அப்படி தான் இருக்கும். பட் அவர் என்கிட்ட சொன்ன விஷயம்னா, என் படத்தில் காமெடி இருக்கும், அது கன்ஃபார்மு. பட் இந்த படத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமாவை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப கேட்ட உடனே நல்ல விஷயமா பட்டுச்சு. ஸோ அவருடைய படத்தில் ஃபேமிலி மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த படத்தில். நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். சுரேஷ் சார் டைரக்ஷனில் ஜெயம் ரவி கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். முரளி சார் ப்ரொடக்ஷனில். அது கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டைனர்னு சொல்லலாம், ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர். ஒரு காமெடி பேஸில் அந்த ட்ராக்கில் போயிட்டுருக்கிற என்டர்டைனர். ஆப்வியஸ்லி சுராஜ் சார் அதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவார். ஸோ எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு படம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ரீஎன்ட்ரிக்கு நல்லா படம். வணக்கம், என் பேர் காயத்ரி தண்டபாணி. இன்றைக்கி நாங்கள் மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே மைந்தன் ஆடியோ லான்ச் செய்கிறோம். இந்த படத்துலேருந்து நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அம்சமான குல்வாலின்ற ஒரு பாட்டு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த பாட்டு மன்ஷீர் சிங் தான் இசை போட்டிருக்காங்க. லிரிக்ஸ் மணி வில்லன்ஸ். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு படங்க. மைந்தன் படத்தில் நான் ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் ஒரு தமிழ் ஸ்கூல் டீச்சர், ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான தமிழ் ஸ்கூல் டீச்சர். ஆனால் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். அண்ட் இன்னொரு இது என்ன சொல்லணுன்னா, மைந்தன் படம் ஓட மெசேஜ் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெசேஜான ஒரு படமாக இருக்கும். ஸோ நாட் ஓன்லி இன் மலேசியா, இன்டர்நேஷ்னலி அந்த சப்ஜெக்டாக அட்லீஸ்ட் பீப்புள் வில் வாட்ச் இட். Hello, my name is Manshir Singh from Malaysia. I'm the music director for this movie called Maindan. I have composed 3 songs and the background score for this movie. I hope all of you all will enjoy the songs as much as I did
while working in this project. The lyrics was written by Mani Villains himself. ஹாய் வணக்கம், நான் கீதா, மலேசியாலேருந்து வந்திருக்கேன். இந்த மைந்தன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கேன். இது வரைக்கும் எந்த படமாக இருந்தாலும் நடிப்புக்கும் எனக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு உள்நடிச்சு ஓடிடுவேன். பட் இந்த படத்தில் கோழி அமுக்கிற மாதிரி குமரேசன் உட்கார வச்சு நீங்கள் கதையை கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கதையை சொன்னார். கதையை கேட்டதுமே அதே நேரத்தில் எனக்கு அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் கேட்டதுமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நல்லா இருக்கே, ஒரு வித்தியாசமான கதையாகவும் இருக்குது, சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயமும் அதில் இருக்குது. குறிப்பாக மலேசியாவில் நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனையை சித்தரிக்கும் ஒரு திரைப்படம் இது. இதில் நானும் ஒரு டீமாக இருக்கும்போது, இந்த டீமில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஓகே மேபி ஐ ஷுட் கான்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் வந்து என்னுடைய ஜேர்னி தொடங்குனுச்சு. இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் பார்த்திங்கனாக்கா சாதாரணமாக இல்லாமல் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இப்போ பார்த்தாலும் அடி வாங்கணும், அடி விழுவணும், அடி விழுவோம், பறந்து சண்டை போடணும், இந்த மாதிரி பல ஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு. மனிதர்களோட மட்டும் இல்லாமல் மிருகங்களோடையும் போராட வேண்டிய நிலைமை நிறையவே இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சிங்கான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. மைந்தன் படத்தில் நிறைய மலேசிய பிரபலங்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு வித்தியாசமான விருந்தாக இருக்கும். அதே நேரத்தில் மைந்தனுடைய பாட்டை கண்டிப்பாக உங்கள் செவிகளுக்கு வரும்போது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். படத்தையும் இருந்தால் பாருங்கள். என் பேர் பிரவீன் ராம். நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். துபாயில் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்கேன். திருந்துடா காதல் திருடா இந்த படத்தை வந்து அசோக் ஆர்நாத்ங்கிற மலையாள நேஷ்னல் அவார்ட் வின்னர் டைரக்டர் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு 90% துபாயில் ஷூட் பண்ண படம். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆர்டிஸ்ட்டை வந்து துபாயில் ஸ்க்ரீன் டெஸ்ட் மூலமாக செலக்ட் பண்ணி இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க கல்ஃபில் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு ஆக்டர் ஆகணும், இல்லாட்டி இந்த மாதிரி கலை வாசனையோடு இருக்கக்கூடிய ஆனால் வாழ்க்கை பிரச்சனைனால அவங்க வந்து மாற்றி வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து துபாயில் வாழக்கூடிய பல தரப்பட்ட மக்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதில் லவ் இருக்குது, கஷ்டப்படுறவங்கள பற்றி பேசியிருக்காங்க, டிப்பிக்கல் பேச்சுலர்ஸ் எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அதில் ஒரு ஃபன் எல்லாமே சேர்ந்து ஹீரோ கூடால நாங்கள் ஒரு 5 பேர் பண்ணியிருக்கோம். அதில் மெயினாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து இந்த படத்துடைய டைரக்டர், இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜூபி நைனன். நான் இந்த திருந்தலா காதல் திருட அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கு, ஒரு துபாய் பேச்சுலராக. இந்த படம் கம்ப்ளீட் ஷூட் பண்ண துபாயில் தான். இதில் துபாய் காதல் இருக்குது. இதில் வந்து நம்ம மனிதர் எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அதெல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்கு. ஐ ரியலி தேங்க் டைரக்டர் அசோக் ஆர்நாத் சார் டு கிவ் மீ an opportunity to work with this project, and I really thank the producers of this movie, Sanal sir, Hari sir, Saji sir and Sadish Vellani sir. I really thank them. Please do watch this movie, pray for us and support us. Thank you so much. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் சப்ஜெக்ட். ஆக்சுவலி திருந்துடா காதல் திருடா அப்படின்னா, காதலை திருடியவன் திருந்த வேண்டும் என்று ஒரு பெண் போராடுகிறார். அந்த போராட்டத்தின் பின்னணி தான் இந்த திரைப்படத்தின் திரைக்கதை. சொல்லப்போனால் இதனுடைய பேக்ரவுண்ட் முழுவதும் UAE, அதாவது துபாய், ஷார்ஜா, இது போன்ற 7 துபாய் கண்ட்ரியும் இதனுடைய பேக்ரவுண்டில் வருது. இந்த சப்ஜெக்டுடைய பேக்ரவுண்டு. வணக்கம், என் பேர் ஹரிகுமார் சக்காலில். இது வந்து சனல் தோட்டம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சார் தான் இந்த கேமரா கூட பண்ணியிருக்கு. நம்ம படத்தோட டைரக்டர் வந்து அசோக் ஆர்நாத் சார் வந்து 4 படம் மலையாளத்தில் எடுத்திருக்கு. அதில் ஒரு படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு சாருக்கு. சபையில் வந்த படத்தில் நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. மோல்சான சாரை வச்சுட்டு மியூசிக்கல் சாஷ் இந்த படம் பண்ணியிருக்கு. ரொம்ப ஒரு வெரி சீரியஸ் டைரக்டர். இந்த படத்தோட ஸ்டோரி கூட சார் தான் பண்ணியிருக்கு. இது நம்ம ஒரு 3 ஜென்ரேஷன் UAEயில் மற்ற எல்லாம் வெளியூரில் வேலை பண்ணிருந்த நம்ம மக்களை பற்றி தான் இதில் ஸ்டோரி இருக்குது. அது ஒரு லவ் ஸ்டோரியில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ரீதியில் ஒரு 3 ஜென்ரேஷனோட கதை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு மூவியில் ஆக்ட் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைச்சதில் பெரிய சந்தோஷம். என்னுடைய டைரக்டர் சார் அசோக் ஆர்நாத், என்னுடைய ப்ரொடியூசர் சார் எந்தவருக்கு இந்த வேலையில் பெரிய நன்றி. எல்லாரும் மூவி பார்க்கணும், ஃபுல் சப்போர்ட் தரணும். இன்றைக்கு ஆடியோ ரிலீஸு வந்துட்டு 3 சாங், நல்ல மதுரமான 3 சாங்கு.
എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും. എല്ലാവരുടെയും അനുഗ്രഹ ആശംസകൾ, ഫുൾ സപ്പോർട്ട് വേണം. താങ്ക് യു വെരി മച്ച്. Hi, my name is Ranjit. I'm at the venue of Tirundada Kadal Thirida audio launch. நான் வந்து மியூசிக் டைரக்டர் அந்த படத்தில். இதில் வந்து 3 tracks இருக்குது ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து கார்த்திக் அண்ட் சின்மயா sang the track, and there is another track by விவி பிரசன்னா. அப்புறம் ஒரு குரூப் ட்ராக் இருக்குது, ஒரு குரூப் சாங் மாதிரி, அது ஒரு சிச்சுவேஷனல் சாங் தான். அது வந்து மாணிக்கி விநாயகன் சார், அப்புறம் ஒரு 6 singers actually sang this track, and the lyrics by Professor Kaliha sir. And it was a great experience to work with such a team, and thank you so much for all the crew members, and I hope this will be a hit. And as always I say, Chennai rocks, and all the musicians also, thank you so much. காதலர்களை புனிதப்படுத்த நான் எடுக்கிற போர் தான் இது. அந்த போரோட நான் எப்பயுமே வந்து போருக்குள்ளே போகிறோம்னா பூவை மட்டும் எடுத்துகிட்டு போனால் என்னை மிதிச்சிடுவாங்க. அதனால் ஒரு கத்தியோடு போகிறேன். என் கையில் இருக்கிற கத்தியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. இது அன்பான கத்தி, அழகான கத்தி, அடிமையான கத்தி. எதிரிகளுக்கு அல்ல, உங்கள் அன்பானவர்களுக்கு மட்டும். இந்த படத்தினுடைய முழு ஜானருமே வந்து காதல் 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 அன்றி வேறொன்றும் இல்லை. அதை மட்டுமே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த காதலுடைய அழுக்கையும் காட்டி தான் நான் நல்லதை இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. அழுக்கான துணியை தான் துவைச்சி போடும்போது, ஓ அழுக்காக இருந்த அந்த துணியை நீங்கள் துவைச்சி தூய்மையாக்கியிருக்கீங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு பயணம் தான் என்னுடைய முதல் படம். வந்து பார்த்துட்டு என்னை பற்றி சொல்லுங்கள். ராஜநீதி இந்த படம் செய்திருக்கிறார். ராஜநீதியோடு நான் உழைக்கும்போது அவருடைய கடுமையான உழைப்பை பார்த்தேன். வேகமான ஒரு இயக்குனர், தானே எழுதி தானே இயக்கி தானே எல்லாம் செய்திருக்கிறார். இப்படி வருபவர்கள், வெற்றி பெறுபவர்கள் 100க்கு 10 பேர் இருக்கலாம். அதில் ராஜநீதியும் ஒருவராக இருக்கலாம். ராஜநீதியின் படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வணக்கம். மொக்க பையன், சப்ப ஃபிகரு, செம காதல். பையனை பார்த்தா மொக்கையாக தெரியல, பொண்ணை பார்த்தா சப்பையாக தெரியல. நல்லா நம்மளை மாதிரி பசங்களை பார்த்தாலும் முடியாது, பார்க்க முடியாது. பழகி பார்த்தா தான் பஸ் பிடிக்கும். அதனால் விழாநாயகன் ராஜநீதி அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் வெங்கி அவர் தான் சொன்னார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். இன்விடேஷனில் அதிலிருந்தே வந்து உங்களோட அந்த வசனத்தை வந்து ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்கீங்க. உலகத்து காதலர்களை அத்தனை பேருக்கும் வந்து அந்த ரோஜா பூவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு காதலர் தினத்துக்கு அப்புறம் ரோஜா பூ வந்து ஒரு வெப்பன்ஸாக பயன்படுத்துனது நீங்கள் தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ரோஜா பூ இருக்குது. ஹீரோ ஹீரோயின் இருக்காங்களா இல்லையோ, ரோஜா பூ இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரோஜா பூ வந்து பயன்படுத்தியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் டைரக்டர் சார் நிறைய பேசினார், உணர்வுபூர்வமாக நிறைய விஷயம் பேசினார். இந்த படம் அவர் பேசின மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படமே ஒரு உணர்வுபூர்வமான படம் தான். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இந்த படத்தில் நிறைய சினிமாவுக்கு நான் புதுசு. ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன் நான் சின்ன இன்டர்வியூஸ்லாம். சினிமா தெரியாது அப்படின்ற ஒரு தகுதி தான் இந்த படத்துக்கு முக்கியம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதால் இந்த படத்தை வந்து அவர் வந்து 100க்கு ஒரு 80-90% புது நடிகரை வச்சு தான், புது கதாநாயகனை வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தார். நிறைய பகிர்ந்துக்குவார் என்கிட்ட. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமாக மாறி ஒரு கதையை ஏற்று நடிக்கிறதா இருக்கும். கதாபாத்திரமாக மாறுறதுக்காக ஒரு கதாபாத்திரமாக மாறுறதுக்கு ஒரு முயற்சிகளை ஒரு நடிகர் மேற்கொள்ளலாம். ஆனால் எங்கள் படத்தோட டைரக்டர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த கதாபாத்திரமாகவே என்னை வாழ வைப்பார். I am getting too scared. Hero is very confident and came and just he said everything, but I am getting very much scared. I am telling thank you very much director sir, thank you very much producer sir for giving me this beautiful opportunity. I can't say anything. Thank you very much.
பப்பாளி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. அது எல்லா படத்துலையும் அம்மாவாக நடிச்சிட்ருக்கிறேன். நான் இந்த படத்தில் மாமியாராக நடிச்சிட்ருக்கேன், ஹீரோவுக்கு மாமியாராக. அண்ட் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பொண்ணுக்கும் அம்மாக்கும். அப்போது அந்த மாப்பிள்ளை அப்படின்ற வரவரை வந்து பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத விட பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையை பெரிய பொசிஷனுக்கு கொண்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கான்செப்ட். ஸோ அது வந்து படிப்பு ரீதியாக அந்த பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுனால நிறைய படிக்கிற பசங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்கள படிக்க வைக்க, அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த வீட்டில் இருக்கிற டிப்பிக்கல் சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குது. மூர்த்தி சார் டைரக்ஷனில் நிறைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட நல்ல கலக்கெல்லாம் வந்திருக்கு இந்த படம். ஹாய் வசந்த் டிவி வியூவர்ஸ், திஸ் இஸ் இஷாரா. பப்பாளி படத்தில் ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் டைரக்டர் பார்த்திங்கன்னா கோவிந்தமூர்த்தி சார், செந்தில் தான் வந்துட்டு ஹீரோவாக பண்ணியிருப்பார். அப்புறம் சரண்யா மேம் வந்துட்டு என்னோட அம்மாவை வந்திருப்பாங்க. அப்பாவை வந்துட்டு நரேன் சார் வந்திருப்பாங்க. அப்புறம் சிங்கம்புலி சார், ஜெகன், இளவரசன் சார், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் ஒரு காமெடி என்டர்டெய்னர். இதில் என்னோட கேரக்டர் நேம் வந்துட்டு சுப்பலக்ஷ்மி. சுப்புன்னு கூப்பிடுவாங்க, அடிக்கடி பப்பாளின்னு கூட கூப்பிடுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் மை கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பப்ளியான ஒரு காலேஜ் கோயிங் கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் கல்யாணம் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ கேரக்டர் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபோட ஃபேமிலி, அப்பா அம்மா ஒய்ஃபு எல்லோரும் சேர்ந்து எப்படி சப்போர்ட் பண்ணி அவங்க எப்படி ஐஏஎஸ் ஆகுறாங்க அப்படின்றதான் ஒரு ரொம்பவே அருமையான ஒரு மெசேஜ் த்ரூ காமெடி கன்வே பண்ணியிருக்காரு டைரக்டர். வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பப்பாளி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அம்பேத்குமார் பேசுகிறேன். அரசு மூவி சார்பாக நான் என் நண்பர் ரஞ்சீவ் மேனன் தயாரிச்சிருக்க படம் பப்பாளி. இந்த படத்தை நாங்கள் வந்து 2வது படமாக தயாரிச்சிருக்கோம். முதல் படம் வந்து மனம் கொத்திய பறவை எங்களுக்கு நல்ல ஒரு படமாக அமைஞ்சது, நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. நிச்சயமாக வந்து அந்த பேரை வந்து இந்த படத்தை காப்பாற்றுறோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து ஹீரோ செந்தில் பண்ணியிருக்காரு, ஹீரோயின் வந்து இஷாரா பண்ணியிருக்காங்க, மற்றும் சரண்யா அம்மா, சிங்கம்புலி, ஜெகன், நரேன் ஆகிய 2 பேரும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி இருக்குது, காமெடியும் தாண்டி ஒரு கதை இருக்குது, நல்ல கண்டென்ட் இருக்குது. படம் வந்து வெற்றி அடைஞ்சு நல்லா அழகாக ஓடிட்டுருக்கு. எல்லோரும் போய் தேட்டருக்கு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பப்பாளி படத்தோட டைரக்டர் கோவிந்தமூர்த்தி பேசுகிறேன். இந்த படம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் பண்ண கருப்பசாமி ஊத்தியாரர், வெடிகுண்டு முருகேசனில் வடிவேல் சார் காமெடி எப்படி ஹைலைட்டாக பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த படத்தில் சிங்கம்புலியோட காமெடி வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து பேசப்படும். ரொம்ப அழகாக வந்து கேமராமேன் இந்த சிங்கம்புலியை வந்து அழகாக காமிச்சிருக்காரு. வணக்கம் வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கம்புலி பேசுகிறேன். 2014 ஜூலை 11 இன்றைக்கி பப்பாளி படம் ரிலீஸு. அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த படம் வந்து கோவிந்தமூர்த்தியோட 3வது படம். வெடியுண்டு முருகேசன், கருப்புசாமி குத்தேகதாரருக்கு அடுத்து பண்ணுறாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கதை, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல மெசேஜ். அதில் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரு. இதில் நான், ஜெகன், நரேன், சரண்யா பொண்ணு, அப்புறம் இளவரசி, எல்லோரும் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த ரசிகர்களை ஏமாற்றாது. இது வந்து பெரிய வெற்றி படமாக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் நான் ஆர்டின் முராக்கா அப்படின்னு ஒரு கேரக்டர் சென்னை கவுன்சிலராக பண்ணியிருக்கேன். நிறையா பஞ்சஸ் டைலாக், அரசியல் மிக்ஸ் பண்ணியெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட மிகப்பெரிய வணக்கம். நான் ஜெகன் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ஹவுஸ் புரோக்கர், ரொம்ப ஹைடெக்கான ஹவுஸ் புரோக்கர். எப்படி வந்து ஆன்லைன்லேயே டிரான்சாக்ஷன்லாம் முடித்து வீடை பிடிச்சி கொடுக்குற ஒரு புரோக்கர். இந்த படத்தில் என்னோட லட்சியம் என்னென்னா, ஒரு சொந்த வீடு இருக்க ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த படத்தோட ஹீரோவோட லட்சியம் என்னென்னா, எப்படி அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். ஸோ எங்கள் 2 பேர் லட்சியங்களும் எப்படி நிறைவேறுது அப்படின்ற சொல்லக்கூடிய கதை தான் இந்த பப்பாளி படத்தில் ரோட்டில் ஒரு கையேந்தி பவன் வச்சுருக்கிற ஒருத்தருடைய பையன். அவங்க அப்பாவுக்கு இவனை வந்து ஒரு ஹோட்டல் ஓனராக ஆக்கி பார்க்கணும்னு ஆசை. ஆனால் நம்மளுக்கு வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை. அது கூட ஏன்னா அவங்க அப்பா வெறுப்பே தருது. எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்து நீ பெரிய கலெக்டர் ஆக போகிற, வந்து மாவு ருபடா கலெக்டர் ஆக போகிற, தோசை சுடுறா அப்படின்னு சொன்னதுனாலே கோவத்தில் ஒரு கலெக்டர் ஆகணும்னு படிப்பார். ஆனால் அப்பா வெறுப்பேற்ற தான் படிப்பார். ஜாலியாக படிச்சுன்னு இருப்பார். ஒரு கட்டத்தில் சீரியஸாக பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் மாட்டிப்பார். பப்பாளி தியேட்டரில் பழுத்து வந்துடுது. ஃபேமிலியோடு வந்து ரசிங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரென்சன். என்னை நண்பனில் மில்லிமீட்டர்ன்ற கேரக்டரை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கு. இந்த படம் பேர் வந்து நலனும் நந்தினியும்.
இந்த படத்தில் ஹீரோட தம்பி கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். இந்த படம் நல்லா வந்திருக்கு. எல்லாருமே தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வெங்கடேஷ், நல்லம் நந்தினி படத்தோட இயக்குனர். இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, ஒரு அமெச்சூரிஷாக இருக்கிற ஒரு பையனை ஒரு மெச்சூர்டாக ஆக்குற ஒரு பொண்ணு வந்து மெச்சூர்டாக ஆக்குவா. அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் மைக்கேல், நந்திதா, ஜெயபிரகாஷ் சார், அழகுபெருமாள் சார், சூரி சார், சாம் சார், மதுமிதா, அதுக்கப்புறம் வந்து ரவி சார் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து எமோஷனலாக நம்ம சொல்கிற விஷயம் வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். இந்த படம் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்க்கும்போது என்கேஜிங்காக இருக்கும், எமோஷனலாக இருக்கும். நலனும் நந்தினியும் இது வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனர் மூவி. இந்த படத்தை வந்து வெங்கடேஷ் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு. அவர் வந்து வெங்கட் பிரபுவோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ப்ளஸ் வந்து இதில் வந்து அஸ்வத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குது. சினிமாட்டோகிராஃபர் நிசார் எங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. எடிட்டர் வந்து எங்கள் படம் ஆலன் சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே பேட்ச்சு. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் டோட்டலாக சேர்ந்து இந்த ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேமிலி ட்ராமா எல்லாருக்கும் பிடிக்கும் வகையில் அமைஞ்சிருக்குது. ஸோ எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சிடிஸ் அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் நந்திதா பேசுகிறேன். நலனும் நந்தினியும் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ ஆல்ரெடி ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நாங்கள் பெருசாக வந்து சுவிட்சர்லாண்டில் கூட ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், உங்களை எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அகெயின் சென்னையில் கூட உங்களுக்காக மெலோடியான சாங்ஸ் வந்து நம்ம படத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நந்திதா இருக்கிற படங்கள் வந்து ஃபேமிலி வந்து தேட்டரில் பார்க்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை வந்து இந்த படம் கூட கண்டினியூ பண்ணோம். ஃபியூச்சர் மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஃபஸ்ட்டு படம் எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு படம். அதே மாதிரி எனக்கும் இது ஃபஸ்ட்டு படம். அதனால தான் டைட்டிலே என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வச்சுருக்கோம். நீங்கள்லாம் தயவுசெய்து படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ப்ரெஸ் மீடியா ஊடகங்கள்லாம் நீங்கள்லாம் வளர்த்தா தான் நாங்கள் வளர முடியும். அதுக்கு எங்களை வந்து வாழ்த்துன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னோடய உதவியாளர் ராஜா ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அதில் ஒரு ரவிமரியா சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு என்னென்னா, நானாக ஒரு சிறப்புன்னு நினச்சிக்கிறது என்னென்னா, சட்டியில் இருந்தால் தான் வகுப்பையில் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் என்கிட்ட வேலை கற்றுக்கிட்டா சட்டியில் இல்லைனாலும் வகுப்பையில் வர வைப்போம். அதுதான் எங்களோட சிறப்பு. ஏன்னா இருக்கிறதுல எவ்வளோ சிறப்பாக வர வைக்கணுங்கிறத இந்த படத்தில் வந்து நிரூபித்து காட்டியிருக்கார் ராஜா. ஒரு பெண் இசையமைப்பாளராக எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு பிரகாசம் அவர்களுக்கும், என்னுடைய டைரக்டர் திரு சுப்பராஜ் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா, அல்டிமேட்டாக மக்களை போய் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி உழைச்சிட்ருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா பாடல்களுமே பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிகப்பெரிய நன்றி வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டைகர் ஆடியோஸ். அவங்க தான் என்னோடய பாடல்களை கேட்டு இதை வந்து வெளியிடுறதுக்கு சம்மதிக்கும் போது எனக்கு டைகர் ஆடியோஸ் வந்து வெளியிடுறது நான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் கௌரவமாகவும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிறகு நான் 12 வருஷ போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு மேடையில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒத்துழைப்பு, என்கரேஜ்மெண்ட், அப்புறம் அறிவு, இது அனைத்தையும் எனக்கு கொடுத்த என்னுடைய தாய் தந்தை, என்னோடய அம்மா அப்பா 2 பேருமே இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு எல்லாருக்குமே என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கெவின். என்ன பிடிச்சிருக்கா படத்தில் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மூவி ஃபார் மீ. அண்ட் அதுக்கு வந்து டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், என்னை சூஸ் பண்ணதுக்கு இந்த படத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் கெஸ்ட்க்கும் வணக்கம். எங்கள் அம்மாக்காக வந்தீங்க, எப்படியோ எனக்காக வந்த மாதிரி தான் அதுவும். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ப்ரொடியூசர் சார் பிரகாஷம் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் மூவி ஃபார். அண்ட் ராஜானா கேமராமேன், அவரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு எனக்கு.
அவருக்கும் எனக்கும் அடிக்கடி ஃபோக்கஸ் அப்படின்னு தான் ரொம்ப பிரச்சனை வரும். ஒழுங்காக நிற்கவே மாட்டேன். தேங்க்யூண்ணா, டிப்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ரவி மரியா சார், அவரோட நடிக்கும் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எல்லாருமே டைரக்டர் ஆக்டர் அப்படி இப்படின்னு சொன்னப்போ ரொம்ப நர்வஸாக இருந்தது. அவரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எனக்கு டிப்ஸ் அவரும் கொடுத்தாரு. ஃபைட் சீனப்போ சரி, அவரும் காம்பினேஷன் சீனப்போ. தேங்க்யூ ஸோ மச் சார். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு திரைப்படம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் கடந்து வரணும்னு எனக்கு தெரியும். நண்பர் சுப்ராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், இசையமைப்பாளர் ஸ்ரீவித்யா அவர்களுக்கும், தம்பி கெவின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கெவின் அழகாக சிரித்த முகமாக இருக்குது. அந்த மாதிரி முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை பிடிச்சிருக்கா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பிடிக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. வசந்த் டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கப்பல் படத்தோட சாங் ஷூட் போயிட்டுருக்கு. ஷோபி மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி. இதில் வந்து கர்ணா, விடிவி கணேஷ் சார், அர்ஜுன் எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் நட்ராஜ் சுப்ரமணியம், ப்ரொடியூஸ்டு பை ஐ ஸ்டுடியோ. டைரக்டர் கார்த்திக், சங்கர் சார்கிட்ட இந்திரன் அண்ட் சிவாஜி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் எண்டில் படத்தோட ரிலீஸ் பிளான்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக இதில் உங்கள் எல்லோரையும் வந்துட்டு நல்ல சிரிக்க வைக்கும் படம். அண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். அண்ட் ஆகஸ்ட் மந்த்தின் ரிலீஸ்க்காக நானும் waiting. Hi everyone, this is Sonam Bajwa and this is my first Tamil film. The film is called Couple and my character name is Deepika. She's a very modern girl. She stays in a city and then she falls in love with a guy who's from a village. So basically it's a romantic comedy and what happens after they fall in love is very funny and exciting. And also we are shooting a song right now. This song is all about chocolates, ice creams and candies. So I hope when you watch it you're really going to like it. It's very different. என் பேர் கார்த்திக், இந்த படத்தோட டைரக்டர். படத்தோட பேர் கப்பல். கப்பல்னு ஏன் வச்சோம் அப்படின்னா, இது பேசிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண ஸ்டோரி. முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த கப்பல்னு வச்சுருக்கோம். இதில் வைபவ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. சோனம் பிரீத் அப்படின்னு ஒரு பொண்ணை தமிழில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் விடிவி கணேஷ். ஹாய், நான் தினேஷ், கப்பல் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இதுக்கு முன்னாடி சூதுகம் அண்ட் தெகிடி ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து கார்த்திக் டைரக்ட் பண்ணுறாங்க. வைபவ் அண்ட் சோனம் வந்து லீடாக பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் விடிவி கணேஷர், கர்ணா, நிறையா காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஆல்மோஸ்ட் 60 days ஷூட் பண்ணியாச்சு. சென்னை அண்ட் மயிலாடுதுறை அந்த ஏரியாஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் லைக் கடைசி ஷெட்யூல் போயிட்டுருக்கு. இது ஒரு சாங் சீக்வன்ஸ். இஸ் கம்ப்ளீட்லி அ ஃபேண்டசி சாங். ஸோ அதனால் கேண்டி, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஊர் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜினரியாக ஒரு செட்டு போட்டிருக்காங்க. ஷூட்டிங்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. ஹோப் திஸ் வில் பி அ குட் ஃபிலிம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஐ ஸ்டுடியோஸ் என்டர்டெயின்மெண்ட் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறோம். காமெடி சப்ஜெக்ட், ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்ட். கப்பல்னு பேர், படத்துடைய பேர் கப்பல்னு வச்சுருக்கோம். இந்த பேர் எதுக்கு வச்சோன்னா, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அந்த கான்செப்டுக்காக வச்சுருக்கோம். படம் ஃபுல்லாக முடிகிற ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து ஒரு சாங்குடைய செட்டு நல்லா வந்துட்டுருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக படம் ரிலீஸ் ஆகிடும். வணக்கம், நான் பேர் சுரபி and ரொம்ப சந்தோஷமாக இருக்கா to be here today and I've come here for the press meet for Vellaila Ida Pattatari VIP and I'm playing a very special role in this film and it's a very important role but I can't reveal much about it. So I want you guys to watch the movie and then
you would know the secret of my role. Yeah, the songs are composed by Mr. Anirudh, and he's the star of the Chennai, and I just love his songs, and I loved Kolaveri D, and the songs are superb of this movie, and it's gonna rock as always. வணக்கம். வேலையில்லா பட்டதாரி இந்த படம் என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான படம். நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ரோல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ரோல்னு சொல்லலாம். என்னென்னா தனுஷோட அப்பாவை ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப புதுசாக இருந்தது, ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. பாடியோட வெயிட்லேருந்து, லுக்லேருந்து, ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றி வேற ஒரு மனுஷனாக அவங்க முன்னாடி கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் சாருக்கும் வேல்ராஜ் சாருக்கும் என்னுடைய நன்றி. தனுஷ் சார் எக்ஸ்ட்ரானரியாக அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. வேல்ராஜ் சார் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவு வேணும். நன்றி. வணக்கம், என் பேர் ரிஷிகேஷ். வேலையில்லா பட்டதாரி மூலமாக அறிமுகமாகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி வெரி தேங்க்ஃபுல் டு தனுஷ் சார் அண்ட் வேல்ராஜ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சப்போர்ட்டிவான என்கரேஜிங்கான டீமாக இருந்தாங்க. ஒரு நியூ கமரை வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. படம் நல்லா பெருசாக வந்திருக்கு. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தி என்டையர் விஐபி டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம் வசந்த் டிவி வியூவர்ஸ், நான் அனிருத் பேசுகிறேன். அண்ட் விஐபி 25th ஃபிலிம் தனுஷ் இருக்குது. அண்ட் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம், ஏன்னா செகண்ட் டைம் 3க்கு அப்புறம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஆடியோவுக்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி. அதை தாண்டி படம் ஹிட் ஆகணும். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் த வியூஸ். நிறைய பேர் என்கிட்ட வந்து வேலையில்லா பட்டதாரினா பாலச்சந்தர் சார் படம் மாதிரியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி படம் இல்லை. இது வந்து ஒரு சோகமான படமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு மாசான ஃபிலிம். சாங்ஸு பெரிய ஹிட் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஹிட்டான படம். தனுஷ் சாரோட 25வது படம். அது கண்டிப்பாக பெரிய ஹிட்டு கொடுக்காமல் நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக சாங்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 6 சாங்குமே வந்து பெரிய ஹிட் ஆகிருக்கு. தேட்டரில் வந்து ஒரு சாங் வந்து நாங்கள் வந்து அம்மா சாங் வந்து யாரும் தேட்டரில் அழுகாமல் போக முடியாது, அல்லது அவங்க வந்து ஃபீல் பண்ணாமல் போகவே முடியாது, அந்தளவுக்கு விஷுவலாக இருக்கும். அதுபோக 2 சாங் வந்து தேட்டரில் ஆடாமல் யாருமே போக மாட்டாங்க கண்டிப்பாக. ஹாய், வசந்த் டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் அமலா பால் பேசுகிறேன். வேலையில்லா பட்டதாரி ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். படம் வந்து ஜூலை 18th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல படத்துக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஒரு யூத்துக்கு ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஃபிலிமாக இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ்க்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். வேலையில்லா பட்டதாரி என்னுடைய 25வது படம். 14 வருஷமாக நான் சினிமாவுக்கு வந்து 14 வருஷம் ஆகுது. இப்போல்லாம் சினிமாவில், முன்னாடிலாம் சினிமாவில் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சினிமாக்குள்ளே வருது. வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது இப்போ இருக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இப்போது வர்றது ஈஸி, ஜெயிக்கிறது கூட ஈஸி, ஆனால் நிற்கிறது தான் கஷ்டம். 14 வருஷமாக இன்னும் நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு பல பேர் காரணம். அதில் உங்களுடைய சப்போர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த இடத்துல நான் அதை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். வேலையில்லா பட்டதாரி எனக்கு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு ரொம்ப கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான கதையை எனக்கு வேல்ராஜ் சார் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் நான் வேல்ராஜ் சார் ஒர்க்லேயும் படம் வந்த விதத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அனிருத் கரெக்ட். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் சோஃபார் இந்த படத்துடைய பாடல்கள் தான். There was a time I was supporting Anirudh. I was his support. Now Anirudh has grown to an extent where he has become my support. And எனக்கு அனிருத்துடைய பாடல்கள் பெரிய பலத்தை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் க்ரோத். அதுக்கு மேலே அவரை பற்றி எனக்கு புகழ்ந்து பேசுறதுன்னு சொல்கிறது தெரில. கீப் கோயிங். ஐ மீன், இதுக்கு முன்னாடி நான் தான் தமிழ்நாட்டிலே ஒல்லியான ஆளாக இருந்தேன். அனிருத் வந்ததுக்கப்புறம் என்னை யாரும் ஒல்லினே சொல்கிறதில்ல, நிறுத்திட்டாங்க. இப்போ எழுதும்போது கூட பொதுவாக நீங்கள் ஒல்லி பிச்சான் நடிகர்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் இப்போ வரதே இல்லை, நிறுத்தியாச்சு. அது காரணம் என்னென்னா, நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அனிருத் தான் அது காரணம் அப்படின்னு. ஏன்னா அனிருத் வந்தோன்னே என்ன விட்டாங்க, எல்லாம் என்னோட ஒல்லியாக ஒரு கேரக்டர் வந்துடுச்சிங்க. அண்ட் ஆனால் பாருங்கள், 2 பேரும் ஒல்லியாக இருந்தாலும் கொஞ்சம் மூர்த்தி சிறுசாக தான் இந்த கீர்த்தி வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீஸ் ஒரு 4 படமா மியூசிக் சோஃபார், 4 படம், இது 5வது படம். ஒரு 4 படம் ஆடியோவில் இவ்வளோ பெரிய உயரத்தை தொற்றுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ரொம்ப 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 கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், ரொம்ப பெரிய விஷயம். அண்ட்
4 படம் 4 ஆல்பம் 20 பாடல்கள் 20 பாடல்களும் ஹிட். இது ஒரு ரெக்கார்ட்னே சொல்லலாம் so far, and I hope it continues, and I bless you that continues that way. வசந்த் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் நட்ராஜ் பேசுகிறேன். பணம் தான் வாழ்க்கையில் எல்லாமே. அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா என்ன வேணால் செய்யலாம் நினைக்கிற ஒருத்தனை பற்றின படம் அது. அவனோட செயலிங்கில் ட்ராவலிங்கில் என்னென்ன நடக்குது, அவன் எதை ஹர்டில் ஆகுது, எதை அச்சீவ் பண்ணாங்கிறதா அந்த படம். இது வந்து ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்கும். அண்ட் இது வந்து எல்லா விதமான மக்களும் சேர்ந்து பார்க்கலாம். அதனால தான் அரசாங்கம் வந்து யூ சர்டிஃபிகேட் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க சென்சார் போர்டில். தயவு செஞ்சு ஃபேமிலியோட வந்து எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தில் வந்து விதவிதமான சின்ன சின்ன கெட்டப்புகள் போட வேண்டியிருந்தது. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ரெண்டாவது வந்து இது ரொம்ப அந்த யதார்த்தத்தை மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகக்கூடிய பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ இஷ்டப்பட்டு எல்லாரும் இந்த படத்துக்கு வேலை செஞ்சுருக்கோம். வினோத் வந்து இந்த கதையை அப்படியே நரேட் பண்ணார். நரேட் பண்ண 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இதை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். 15 நாள் வந்து ஆரம்பித்த 15வது நாள் வந்து அவர் ஷூட்டிங் போயிட்டார். அதுலேருந்து தொடர்ச்சியாக ஷூட்டிங் போய் டில் எண்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. எப்போதுமே இப்போ உள்ள காலகட்டங்களில் ஒரு கதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை விட இந்த கதையை திரைப்படமாக்குறதும் அதை விட அதை வெளியேறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இந்த மாதிரி இடத்துல ஒரு படைப்பாளியாக எனக்கு கை கொடுத்த திரு லிங்குசாமி பிரதர்ஸுக்கு இந்த நேரத்தில் அவருடைய வெற்றிக்கான காரணம் வந்து நல்ல படைப்பை தேடி தேடி போய் விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய பேனரில் வெளியிடுறது தான் வந்து அவருடைய வெற்றிக்கான இன்றைய வெற்றிக்கான காரணம். அதுக்கு முதல்ல ரசனை தேவை. ரசனம் இருந்தால் தான் வந்து இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ சமீப காலம் வந்த படங்களில் ஒரு கிட்டத்தட்ட 40 to 50 படங்கள் பார்த்துருக்காரு. அந்த பார்த்த படங்களில் இந்த படம் பிடிச்சி தான் அவருக்கு வாங்கியிருக்காரு. இது என்னன்னா ஒரு என்ன மாதிரி ஒரு சிறிய தயாரிப்பாளருக்கு பெரிய மலையை தூக்கி வச்ச மாதிரி இந்த டக்குன்னு ஒரு பெரிய பேனரில் இது வெளியிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ திரு போஸ் அவர்கள் வந்து அதுக்கான முழு முயற்சியில் ஈடுபட்டுருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அதை எந்தெந்த இடத்துல வச்சு எப்படி கொண்டு போனால் மக்களை கரெக்டாக போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஒரு கன்சர்னுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஐ டு ஐ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது லிங்குசாமிக்கும் போஸுக்கும். அதை விட எனக்காக பண்ணணும்னு இல்லை, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நினைத்த லிங்குசாமி தான் இந்த நேரத்தில் பாராட்டணும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது அவங்க படமாக ஃபஸ்ட் படம் பண்ணி எவ்வளோ நம்ம கேரோட ஷேர் பண்ணி பூஸ்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுவோமோ அது மாதிரி ஒவ்வொருத்தருமே பண்ணாங்க நண்பர்கள். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த நன்றின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் வினோத்துக்கு. போலீஸோட சும்மா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு ஆஃப்லைன் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா அந்த ப்ரொமோட் பண்ணது டீசர் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு என்னை நம்பி ஃபஸ்ட் படமாக அதை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஒரு டேரக்டர்னா சேஃபர் ஜோனில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க எப்போவுமே. ஒரு வழக்கமாக அதாவது ரிப்பீட்டடான எடிட்டர்ஸில் போயிட்டு தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவர் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக என்கிட்ட கொடுத்து ரிஸ்க்கை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் ரிஸ்க் கொடுக்கல, நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா மனோபாலா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லி ஆகணும். டைரக்டர் வந்து எடிட்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் மனோபாலா சார் எடிட் பண்ணார். ஒரு நிமிஷம் குறுக்குன்னு பார்த்தாரு மனோபாலா சார். பார்த்துட்டு என்ன வச்சாரு தெரியல பண்ணுறா அப்படின்ட்டாரு. அவர் நம்பிக்கை இது மாதிரி நான் ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது படத்தை பார்க்கல, அவர் தான் பார்த்துக்கிட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் டேரக்டர் ஆக்சுவலாக அவரோட ஐ இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சதுலேருந்து போனதுலேருந்து படம் ஷூட் போகிறதுலேருந்து ஒவ்வொரு சின்ன ஃபோன் பண்ணி போயிரு, டே ராஜா எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு, நல்லா வருதாடா அப்படின்னாரு. திடீர்னு ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்பாரு. நமக்கே தெரியாமல் ஐயோ இவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நல்லா பண்ணியான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு கை தட்டினார் அவர் தான் படத்தை ரூல் பாஸ்ட்டு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அதாவது கல்யாணம் தான் சொல்லுவாங்க, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படத்துக்கு பொய் சொன்னேன். ஆக்சுவலாக டேரக்டர்கிட்ட வந்து என் வயசு கொஞ்சம் ஏற்றி சொன்னேன், கம்மி வயசு தான் படம் தர மாட்டாங்க அப்படின்ட்டு. சாரிண்ணா எங்கள் வயசு 23 தான். அடுத்தது லிங்குசாமி சார் ஆஃபீஸு. ஆக்சுவலாக அவருக்கே நான் இன்னொரு விஷயம், நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல, எடிட்டிங் சைடில் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல.
அதுவும் ஒரு பெரிய பயம். அந்த பயத்தெல்லாம் போகும்போது கூட நெட்டி சார், மனோபலா சார், இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்க போகும், இந்த ஃபியூச்சரில் நடக்க போகுது, நான் முன்னாடி அதை ஃபைன் பண்ணி முன்னாடி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இது இப்படி பண்ணால் அப்படியே தப்பாகும், இப்படி பண்ணால் அப்படி தப்பாகவும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் நடக்கும்போது நட்டி சார் சொல்லிட்டே இருப்பார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது மனோபலா சார் எடிட்டிங் அவர் ஆஃபீஸ் மாற்றிக்கிட்டாரு. மாற்றிட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு. அதெல்லாம் ரொம்ப, அதாவது நான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அப்படின்ற ஃபீலே கிடையாது ஆக்சுவலாக. இதுக்காக நான் வந்து மனோபலா சார் ரொம்ப பெரிய நெஞ்சான நடி நான் சொல்லி ஆகணும். என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது ஆக்சுவலாக. பயங்கர பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவருக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் அவருக்கு. யாராக வேணா எடிட்டர் அவரும் சேஃபாக சொல்ல, ஆனால் அவர் ஃபஸ்ட் படம் அவரும் பண்ணுறாரு, ரெஸ்ட் எடுக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சு நம்பி கொடுத்தாரு ஆக்சுவலாக. ஸோ அதை நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மனோபலா சாருக்கு. நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் சாருக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர் டு பிளே. ஏன்னா என்னோட ஆக்சுவல் கேரக்டரும் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் திருப்பூர் ஸ்லாங்கில் வேறு பேசணும், டப் பண்ண வேறு விட்டீங்க. லைக் பிக் தேங்க்ஸ் டு வினோத் சார், அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் சார், மனோபலா சாருக்கு நெக்ஸ்ட் தேங்க்ஸ். அப்புறம் வந்துட்டு தேங்க்ஸ் டு லிங்குசாமி சார் ஃபார் டேக்கிங் த மூவி டு த நெக்ஸ்ட் லெவல். அப்புறம் வந்துட்டு ராமச்சந்திரன் சார், நட்டி சார் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணார். பிகாஸ் அவர் வந்துட்டு டெக்னிக்கலி ஹீ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் ஆக்டரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு புதுசு, ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் தே ஆல் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹெல்ப் மீ அ லாட். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் தொடக்கமே ரொம்ப அழகாக தொடங்கிடுச்சு திருப்பதி பிரதர்ஸ்க்கு. கோலி சோடா, மில்டன், மஞ்சப்பை, ராகவன், மிக முக்கியமான 2 படங்களுக்கு பிறகு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அஞ்சான் இருக்குது பெரிய படம், அந்த வேலையை பெருசாக செய்யணும். அதனால் இடையில எதுவுமே வேணாமே, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், 4-5 படம் வேறு நடந்துட்டுன்னு நினச்சிட்டே இருந்தோம். அந்த நேரத்தில் நான் பாம்பேயில் ஷூட்டிங் வந்தப்போ மனோபலா சார் ஃபோன் பண்ணி படம் எப்படா பார்க்குறேன்னு அப்பப்போ கேட்டே இருப்பார். முதல்ல வந்து என்னென்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படியாவது அவாய்ட் பண்ணுற மாதிரி சரியான வார்த்தைகள் தேடி ரீசன்லாம் கரெக்டாக பிடிச்சி, சார் கமல் சார் படம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா பாலாஜி சார் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இடம்பொருள் ஏவல் இவ்வளவு இருக்குது சார், நம்ம 5 நேரம் போயிட்டுருக்கு, ஏதாவது கரெக்டாக சொல்லணும் அவருக்கு வந்து. நிறைய நான் வந்து யோசிச்சே இருந்தேன் எப்படா அவாய்ட் பண்ணலான்னு. ஆனால் அவர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய நண்பர், ரொம்ப நாளாக தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் முடியாது அதை சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கரெக்டாக ஒரு தடவை திரும்ப சொன்னப்போ ராஜமுருகன் ஒரு தடவை ஃபோன் பண்ணார். சார் அந்த பையன் வினோத் என் கூட தான் தெரியும், நம்ம கோலி சோடாலையும் ஒர்க் பண்ணால், நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு என்ன எப்படி போஸ் சொன்னாலே வந்து இந்த நேரத்தில் வேணாம்னு சொல்லிட்டு திரும்பியும் ஆரம்பிக்கிறோமேன்னு சொல்லுவாரோன்னு நினச்சேன். சரி போஸுக்கே தெரியாமல், சரி மனோபால சார் உள்ள மரியாதையினாலையும் சரி எல்லாரும் சொன்னதுனால ஃபுல் டைட்டாக அப்படி ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரு ஷூட்டிங் முடிச்சு வந்து அந்த கலைப்பு எப்படி இருக்குன்னு இங்கே உள்ள டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 8:30 மணி இருக்கும். சரி படம் பார்க்கலான்னு முடிவு பண்ணி நானும் என்னோட டைலாக் ரெண்டு பிருந்தா சார் மற்ற எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டோம். எல்லாமே டயரில் தூக்கிட்டாங்க, யாருமே வரல. எப்பயுமே என் கூட எல்லா படம் பார்க்குறவங்க அவங்கெல்லாம். அதுக்கு முன்னாடி பாம்பேயில் போஸுக்கு தெரியாமல் 2 படம் பார்த்துருக்கேன் நட்புக்காக. அந்த படங்களை பற்றி சொல்லவே இல்லாமட்ட. இந்த படத்தை ஒரு 8:30 போய் உட்காந்து படம் ஸ்டார்ட் ஆச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷத்தில் என்னால் உட்காரவே முடியல. அப்படி ஒரு அப்படியே தள்ளுது தூக்கம், என்னால் முடியல. நான் பிருந்தாவை திரும்பி பார்க்குறேன், அவர் உற்சாகமாக படம் பார்த்துட்டு இருக்காரு. எங்கள் மேனேஜர் சக்கரன்னு ஒரு பையனை உட்காந்து பார்த்துருந்தான். முன்னாடி இந்த டிரைவர் முருகன் 2 பசங்க இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ நல்ல விஷயம் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் என்னால் சரியாக பார்க்க முடியல. இது தப்பான தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. அதனால் அப்படியே நிறுத்திட்டு காலையில் பார்க்கலாமா, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்காவது பார்த்துட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு பிருந்தாவை திரும்பி பார்த்து, பிருந்தா நீங்கள் ஒன்றும் கான்சியஸ் ஆகிட வேணாம், நான் சும்மா ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படியே நிறுத்திடலாமா, காலையில் பார்க்கலாமா. ஏன்டா இல்லை எனக்கு ஒரு மாதிரி உள்ளே இழுத்துட்டே போகுது, தூக்கமாக வர மாதிரி இருக்குது, சரியாக பார்க்கணும், அதனால தான் நான் நினைக்கிறேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் அப்படியே அசந்தாலும் பரவாயில்ல, நான் கண்ணி பண்ணி உனக்கு என்னன்னு நான் சொல்லிடுறேன், நீ பேசாமல் உட்காரு, சரி போக சரியாயிடும்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே சொல்லி கண்ணெல்லாம் கசக்கிட்டு திரும்பி அப்படி உட்காந்தேன். அந்த உட்காந்ததுக்கு வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான். அதுக்கு பிறகு படம் ஸ்டார்ட் ஆகிடி போக ஆரம்பிச்சு மாபெரும் உற்சாகம். அப்படியே வந்து படம் முடிகிறப்ப எனக்கு என்ன சைன் இருந்துச்சுன்னா, நம்ம தூக்கத்தெல்லாம் தூக்கி அடிக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு சொன்னால், இதுதான் வந்து ராமாநாயுடு ஸ்டுடியோவில் வந்து ஒரு விஷயம் நான் உண்மையிலே கேள்விப்பட்டிருக்கேன். 1 மணிக்கு 12 மணிக்கு தான் மொத்த ஸ்டாப்பி அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு படத்தை காட்டுவாங்களாம். அந்த தூக்கத்தையும் தாண்டி அவன் அந்த படத்தில் நின்றுட்டான்னா, முடிச்சுட்டு இருந்தாலும் அந்த படம் நல்ல படம்னு அவங்களுக்கு ஒரு சைனா.
எனக்கு அந்த நேரத்தில் மனோபால சாருக்கு அதுக்கு பிறகு 8 மணியாக தான் கூப்பிட்றேன்னு சொன்னார். எனக்கு படத்தை பற்றி வந்து அதுக்கு பிறகும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டே இருந்தோம். யாரை கூப்பிடலாம், டேரக்டரை கூப்பிடலாமா, ஃபஸ்ட்டு வந்து ராஜமுருகன் பேசலாமா, ராஜமுருகன் அடிச்சிட்டேன். 8 மணி நேரம் பரவாயில்லமா, அசிஸ்டன்ட் தான் கூப்பிட்டேன், பேசினேன். வினோத் நம்பர் கொடுன்னு வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு வினோத்துக்கு ஃபோன் பண்ணேன். அவர் பாவம் டென்ஷனில் இருந்திருக்கார். டேரக்டர் படம் பார்த்தாரே அவர், இங்கு கூப்பிடவே இல்லையே, தூக்கமே போயிடுச்சுன்னு சொன்னார் மறுநாள். அதுக்கப்புறம் அதுக்கு காலையில் ஒரு பெரிய பரபரப்பு தோற்றி ஷூட்டிங் போயாச்சு. ஒரு அன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தா மறுநாள் ஷூட்டிங் சம்திங் தள்ளி போச்சு, கொஞ்சம் லேட்டாச்சு. அதனால நான் கரெக்டாக மனோபால சார் பிறகு கூப்பிட்டு சொன்னேன், சார் அந்த படம் வந்து சூப்பராக இருக்குது. இம்மிடியேட்டாக சதீஷ்னு எங்கள் பப்ளிசிட்டி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி போஸை இன்னைக்கு ஈவினிங்கே இந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள், இது நம்ம பண்ண வேண்டிய படம். நான் இது வரைக்கும் திருப்பதி பேஸில் பண்ண படங்கள்லையே பாலசாரங்க இருக்காங்க, இருந்தாலும் இந்த வருஷத்தில் ஆரம்பித்து நான் சொல்கிறேன், நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டோம். நம்ம போன வருஷம் கும்கி வழக்கேன்னு அமைஞ்ச மாதிரி இந்த படம் மிக முக்கியமான படம். எனக்கு வந்து அப்படி ஒரு படம் வந்து ஒரு நாவல் அப்படியே வந்து ஃப்ளோவாக ஒரே ஸ்டிச்சில் ஒரு அழகான ஒரு சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவலை படித்தா, ஒரு சுஜாதாத்தனமான ஒரு நாவலை படித்தா அப்படி இருக்கும். அவ்வளவு ட்ரெண்டியாக இன்னைக்கு அந்த அவங்க எல்லாம் வந்தது காரணம் என்னென்னா, நலன் குமாரசாமி இந்த கதையை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, நவீன், நம்ம கார்த்திக் சுப்ராஜ், அப்புறம் ஆரண்யகான டைரக்டர், இவங்க எல்லாம் எதுக்காக பாலசக்திவேல், சசி சார், இவங்க எல்லாத்துக்கும் எதுக்கு வர வச்சதுன்னா அவங்கெல்லாம் பார்க்கணும் இந்த படத்தை. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்போ சமீபத்தில் எப்படி இந்த ட்ரெண்டை புரட்டி போட்டாங்களோ சினிமாவுக்கு, அவங்க எல்லாருக்குமான ஒரு அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டைரக்டர் வினோத், மனோபால சார், நட்டி, இந்த மொத்த டீம் எல்லாருக்கும் நாங்கள் உண்மையிலேயே வந்து பெருமைப்படுறோம். இந்த மாதிரி படத்தை வாங்கி விடுறதுக்கு பெரிய பயம் இருந்துச்சு. 5 ஒரு பெரிய படம் இருக்குது, அதுக்கு முன்னாடி விட போகிறோம், இது சரியாக வரணும், இந்த நேரத்தில் எந்த தப்பு நடந்துடக்கூடாது, யோசிச்சு செய்வோமா அப்படிலாம் எவ்வளவோ யோசித்தோம். ஆனால் 4 தடவை நான் பார்த்தது, முதல் தடவையே அந்த சைன் கிடச்சிச்சு, 4 தடவை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டேன். 100% இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதை உங்களுக்கு முன்னாடி ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த காரியத்தை ஒவ்வொரு முறையும் கோலி சோடாவை வழக்கு என்ன கொண்டு சேர்த்தது எல்லாமே நீங்கள் தான். உங்கள் சபையில் தான் நான் இதை சொல்லணும். நான் தைரியமாக அது ஒயிட் நோட் கட்டிட்டு உங்களுக்கு முன்னாடி உண்மையிலே தைரியமாக சொல்கிறேன், நீங்களும் அதை ஆதரிப்பீங்க. உங்களுக்கும் அந்த மனசு இருக்குது, உங்களுக்கும் வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை பார்த்துப்பீங்க. இனிமேல் அதை திருப்பதி பிரதேச பார்த்துக்குவோம். ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பார்மா வச்சிருப்பா அப்படி போஸு. இந்த படத்துக்கு சொன்னேன், இதுவரை கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கு இந்த படத்தில். இந்த படத்தை கொண்டு போய் அப்படி ரீச் பண்ணணும், அதுதான் டே அண்ட் நைட் உன்னுடைய ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒப்படைச்சாச்சு.